ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை தானே. அனைவருக்கும் வியாழக்கிழமை மாலை வணக்கம். சரியா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். உங்கள் கேள்விகளுக்கு பதில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்களுக்கான கேள்விகள்? நாங்கள் எப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி J-Surathi0508 ஒரு 1 வீக்கு முன்னாடி வந்து ஆஸ்க் மை கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதாவது முன்னாடிலாம் அடிக்கடி வைப்பேன், இப்போ ரொம்ப நாளாக ஆயிட்டு. ஸோ என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஃபேமிலி வந்து அகைன் வந்து சேர்ந்த பிறகு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வச்சுருந்தேன். ஆல்ரெடி இதில் வந்து நம்மளுடைய வெல்விஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, நம்ம நலனில் அக்கறை உள்ளவங்கெல்லாம் பர்சனலாகவே நம்மளுக்கு டிஎம் பண்ண தான் செய்வாங்க. இது போகையும் நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது நிறைய பிள்ளைங்க வந்து போடுவாங்க. சில பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க கூட அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிறதெல்லாம் பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே சொல்லுவாங்க. சில விஷயங்கள் கேட்பாங்க நம்ம கொஸ்டின்ஸ் வச்சாலும். ஸோ அதுக்காக வந்து நான் ரொம்ப நாள் கழித்து வச்சேன். அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து அவங்க கேட்ட விதம் வந்து தப்பான விதத்தில் தான் அவங்க கேட்குற மாதிரி நம்மளை வந்து பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அந்த கொஷின் வந்து ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கொஷினுக்கு நான் அழகான பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை. நான் கொடுக்குற பதில் வந்து கரெக்டு தானா அப்படின்னு வந்து சொல்லுங்கள், ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு வியர் பண்ணிட்டு போனேன் சாரீ. சரியா, பட்டு சாரீ டைப்பில், காஞ்சிபுரம் பட்டு கிடையாது. இப்போ நம்ம வந்து நிறைய வந்து செமி சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி அப்படி தானே நிறைய வந்து நம்ம வந்து வியர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு வந்து நான் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறது. நல்ல ஒரு மாம்பழ கலரில் பிங்க் கலரில் வந்து பார்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த எல்லோவில் என்கிட்ட வந்து நிறைய பட்டு சாரீ இருக்குது. அதில் இது வந்து ஒரு டைப் இன்றைக்கி வந்து கட்டிட்டு போனேன். சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மங்களகரமாக இருக்கா? இதுக்கு வந்து பூ வந்து இப்போ தான் வச்சேன், ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகல. ஸ்கூலுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு போனேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் நம்ம வந்து மேக் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா இந்த ஃப்ளார்லாம் நிறையாவே செய்வா. அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரியா வீடியோவில். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகிறேன். சரியா, எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டோரி வந்து பொருந்தும். பட் சில பேர் இப்போ ஸ்டோரியை கேட்டோடனே ஃபஸ்ட்டு உனக்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கருத்தை வந்து பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு படை வீரன், சரியா, ஒரு படை வீரன் வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து பயன்படுத்துறதுக்காக அவனுடைய யானையை வந்து நல்லா பழக்கி வச்சிருக்கான். பழக்கி வச்சு அந்த யானையை வந்து போர்க்களத்தில் கொண்டு விடும்போது அந்த யானையினுடைய மேல் அந்த ஃபுல் பார்ட்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பு துளைக்காத ஆடையால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களா, அதனுடைய பாடியை வந்து கவர் பண்ணியிருப்பாங்களாம். அதே மாதிரி பின்னால் உள்ள வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தொட்டால் வெடிக்கிற மாதிரி குண்டு இருக்கு இல்லையா, அது வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய இந்த தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இரும்பு கவசத்தால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் அதை மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரைன் பண்ணி உன்னுடைய அந்த தும்பிக்கையை நீ வளைச்சி நல்லா உள்ளுக்குள்ளே வாய்க்குள்ளே கொண்டு போய் வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காரு. சரியா, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து போர்க்களத்தில் வந்து இந்த யானையும் படை வீரரும் நிற்கும் போது அந்த யானையினுடைய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, வால் இருக்கு இல்லையா, அந்த வால் சைடில் மாட்டியிருந்த அந்த குண்டு இருக்கு இல்லையா, அது வந்து கலண்டு வந்து விழுந்துச்சு. கலண்டு விழுந்த உடனேயே இந்த யானை வந்து என்ன நினச்சிருக்கு, நம்மகிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து விழுந்துட்டு அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தும்பிக்கையை வந்து நீட்டியிருக்கு. உடனே இமீடியட்டாக அந்த பாகன் வந்து டக்குன்னு குதிச்சு அந்த யானையை வந்து போர்க்களத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டான். எதுக்காக கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த யானை வந்து அந்த தும்பிக்கையை வெளியே நீட்டிச்சு அப்படின்னா எதிர்படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த தும்பிக்கையில் அம்புகளை வந்து எய்து அதை வந்து தாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ போரில் வந்து தோல்வி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அரசர்கிட்ட போய், அரசே இனி இந்த யானை வந்து நம்மளுக்கு வந்து படைக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா அது வந்து என்னைக்கு என்னுடைய சொல்லை வந்து மீறி அதுவாக தானாக வந்து செய்ய ஆரம்பிச்சிச்சோ, ஸோ அது இனி வந்து பயனற்றதாக ஆயிற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். இதுல வந்து பிறருடைய சொல்லை நாம் கேட்கல அப்படிங்கிறது வந்து நியதியான கருத்தா நம்ம சொல்ல வரல. என்ன கருத்து அப்படின்னா, அது இத்தனை நாள் அது தும்பிக்கையை வந்து இப்படி வளைச்சி அந்த பாகன் சொன்னபடி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த விதமான தீமையும் வரல, அது எதிலிருந்தும் விலக்கி வைக்கப்படவில்லை.
மாறாக அது வந்து அதனுடைய படைத்தலைவன் அந்த சேவகனுடைய அந்த ஆணையை வந்து அந்த மனசுக்குள்ள வைக்காம புறக்கணித்து அது என்னைக்கு அந்த இதை வந்து அந்த நாக்கை வெளியே நீட்டிச்சோ அன்னைக்கு அது அந்த படையிலிருந்து விலக்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய நாவு அப்படிங்கிறது வந்து நாம வந்து அடக்காவிடில் கண்டிப்பாக நாம் பிறரால் ஒதுக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நியதி. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். சரியா? எல்லாருக்குமே வந்து இந்த கதை வந்து பொருந்தும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கிக்கிடணும், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொஸ்டின் வச்சதில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஆர் யூ ரியலி ஹாப்பி அம்மா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நல்லா என்னுடைய ஃபேஸை பாருங்கள், முன்னாடி அதிகமாக இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது விஜய் வாரிசு அப்படிங்கிற மூவியில் வந்து அவன் கேட்பான், எப்படிமா நீ வந்து சமையல்கிட்டே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எப்படி வந்து நீ இவ்வளோ நாள் இதை வந்து பொறுத்துட்டு இருக்கம்மா அப்படின்ட்டு. அப்போ வந்து அம்மா சொல்லுவா, இதுதாண்டா என் குடும்பம் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவா, எல்லா இன்ப துன்பங்கள் சிரிப்பு எல்லாத்தையும் கடந்து தான் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனையால் புரிஞ்சு இருக்கோம் அப்படின்னாலும் இதுதான் வந்து இட்ஸ் மை ஃபேமிலி. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எவ்வளோ துன்பங்கள் வந்து கடந்து வந்திருக்கணும், அதை விட நான் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே மகிழ்ச்சியாக இருக்கேன், உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கமா. இதை வந்து கேட்டது வந்து மணியா மேகா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தான் இருக்குது, போயெல்லாம் கிடையாது. மணியா மேகாங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த தான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து உங்கள் பொண்ணு வந்து மராத்தானில் வின் பண்ணாங்க, நீங்கள் போகலையாமா அண்ட் ஸ்டேட்டஸ் கூட போடலையேம்மா ஒய் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. மராத்தானுக்கு போகிறதுக்கு முன்னுக்கிட்டே 1 டேக்கு முன்னுக்கிட்டே எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஏம்மா மராத்தான் ரேஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட தான் சொன்னால். அப்பா கிட்ட சொல்லியிருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப தூரம் ஓடணும், நீனும் வேற இப்போ வந்து நிறைய சாப்பிட மாட்டேங்க, கம்மியாக தான் சாப்பிட்ற டயட்னு. ஸோ நீ டயர்ட் ஆயிடுவேன், சேர வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவள் என்கிட்ட சொன்னா, ஏம்மா நான் போகிறேன் காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நம்ம வீட்டில் இருந்து காலையில் வந்து அப்பா தான் வந்து 5 o'clockலாம் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸு 7:30, தென் எனக்கு ஃபுல் டே ஸ்கூல், ஓகேவா. அதனால் அவங்க 3 பேரும் என்ன போனாங்க, போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வின் பண்ண உடனேயே 2 பேருமே எனக்கு வந்து கால் பண்ணி அப்பாவும் சொன்னாங்க பாப்பாவும் சொன்னாங்க வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி அந்த கிளிப்பிங் வீடியோ இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து எனக்கு வந்து போட்டாங்க. ஸ்டேட்டஸ் வந்து ஏன் போடலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸ்டேட்டஸ் வந்து நான் ஸ்கூலில் இருந்தேன், பட் இதுங்கிறதுனால அதை வந்து நான் வந்து பெருசாக அந்த அளவுக்கு நினச்சி நான் போடலை. மற்றபடி வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸ்டேட்டஸ் போடுறது விடையுமே நேரில் வந்து அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ பாராட்டி எல்லாமே பண்ணியிருக்கு. ஒன்று சொல்வேன், நானே வந்து சோகமாக இருக்கும்போது நிறைய ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸோ அப்படி டைமில் வந்து நம்மளை புரிஞ்சிக்காதவங்க நம்ம எத்தனை தான் ஸ்டேட்டஸ் வச்சாலும் அந்த ஒரே ஒரு சோகமான ஸ்டேட்டஸில் நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ளே நிதர்சனமான உண்மையோ அதே மாதிரி தான். பாராட்டு வெற்றி பெற்றதுக்காக நிறைய கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து அவள் எப்போவுமே என்ன சொல்லுவா அப்படின்னா, பிரிக்யா மீன்ஸ் சக்ஸஸ் அப்படின்பா. ஸோ மோஸ்ட்லி அவள் லைஃப்பில் அவள் எடுத்த செயல்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி பெற்று தான் இருக்கா. அது ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ, பட் வெற்றி என்பது அவளுக்கு வந்து பறிக்கக்கூடிய கனியில் வந்து ஒரு இலகுவான கனி. அதுக்கான முயற்சியை வந்து அவள் கொடுப்பா, அதுக்கான பலன் வந்து அவளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். அதுக்கடுத்து நோ கொஸ்டின்ஸ்மா, நீங்கள் இப்படியே ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கிறேன். அது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எப்படி அமைச்சிருக்காரோ அது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம கையிலுமே இருக்குது. ஓகே, நான் கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்கேன், இன்னும் இருக்கிற காலங்களையும் நான் ஹாப்பியாக இருப்பேன்மா. அடுத்த கொஸ்டின் அதே தான், அம்மா நீங்கள் எப்போவுமே இப்படியே அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு. தேங்க்யூம்மா. பேர் வந்து பாபு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து மெரி. அடுத்தது வந்து சௌமி 0204 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸில் உண்மையாக நடக்குதா இல்லை கண்டென்ட்டா அபவுட் அந்த பிள்ளைங்க 2 பேரையுமே வந்து போட்டிருக்காங்க, இவன் அண்ட் அவ அப்படின்ட்டு. உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே உண்மையா, பட் அவங்க 2 பேருக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிற கண்டென்ட்லாம் உண்மையாக பொய்யா, இது இவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்க போல்.
உண்மைக்குமே நான் சொல்கிறேன், யாரும் ஒருத்தங்க கண்டென்ட்டுக்காக இப்போ சில யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சேனல்லே நின்றுக்கிட்டு சேம் அவங்களே 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காட்டிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு பண்ணுறாங்க. பட் வந்து யாரும் வந்து கண்டென்ட்டுக்காக உண்மையாக பாசமாக இருக்கிற உறவுகளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த காசுக்காக வந்து தூக்கி எறிஞ்சி பேசுகிற மாதிரியோ அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ வந்து யாருமே வந்து உண்மையுமே பண்ண மாட்டாங்க. அதுலேயுமே வந்து என் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பண்ணாது. இது வந்து எங்களுக்கே வந்து எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் நடந்து ஒரு மறைந்த ஒரு விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஸோ இதே நிகழ்வு இனியும் வந்து தொடரக்கூடாது அப்படின்ட்டு நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். எனக்காகவும் நிறைய வேண்டிக்கிற குடும்பம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து குட்டி பாப்பாவை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, இப்போ லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன், கண்டிப்பாக பதில் சொல்லலாம். சரியா, குட்டி பாப்பா வந்து ரொம்பவே நான் வந்து மிஸ் பண்ணுறேன். சரியா, ஏன்னா 1 இயராக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெஞ்சிலையும் மார்பிளையும் போட்டு நான் வளர்த்த புள்ளாவா. ஸோ வந்து அந்த மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணி தான் காட்டிக்கிட்டு இருக்கணுமா? முன்னாடிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணி கணவருக்காக ஏங்குறது இந்த மாதிரிலாம் காட்டிகிட்டே இருந்தேன் இல்லையா? அப்போவுமே அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டவங்களாம் இருக்காங்க. எனக்குள்ள வலி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரியா, அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து நினச்சி ஏங்கினாப்புல என்னுடைய அந்த ஏக்கம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகிறது கிடையாது. அதனால் என் ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது. எங்கே இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக என் பிள்ளை இருக்கட்டும் அப்படிங்கிற ப்ரேயரை வந்து நான் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே நான் அடுத்த நகர்வை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பொண்ணு ஏன் உங்களை மென்ஷன் பண்ண மாட்டா, லைக் ப்ரவுட் மூமெண்ட் அப்பா ஒன்லி, ஐ டோன்ட் நோ வை திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஹானஸ்டாக எனக்கு தோணுன மாதிரியான பதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் போனது வச்சது எல்லாமே அவங்க தான். அதேமாரி காலேஜுக்கும் அன்னைக்கு வந்து மார்க் ஷீட் வந்து வாங்க போகும்போது நீங்கள் போகலையா, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து போகலையான்னு கேட்டிங்க. அன்னைக்குமே வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து சோஷியல் சயின்ஸ் கோச்சிங் அண்ட் எக்ஸாம் மறுநாள் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாமை விட கோச்சிங் வந்து கொடுக்குற டைமில் கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட் மெடல் எல்லாமே என் கையில் கொடுத்தா, பிளஸ்ஸிங்ஸும் வந்து வாங்கிக்கிட்டா. பட் அவள் அங்கே வச்சு எடிட் பண்ணும்போது அப்பா கூட போனதுனால அவள் முன்னகுடி இதற்கு முன்னால் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அவங்க கூட இருந்து ஜேர்னி பண்ணியிருக்கா. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த நான் சொன்னல ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு, அவளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நீங்களுமே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ஒருத்தங்க வந்து குழந்தைக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா ஒருத்தங்க நாங்கள் நல்லா வாழ்ந்தது தான். இது வந்து தவறாக யாரையும் சொல்லணும் இல்லை, வாழ்ந்தவங்க ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சு மனைவியை விட்டுட்டு குழந்தைக்காக ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பண்ணி இருந்த ஒருத்தர். அப்படிங்கும்போது அவள் மனசுக்கே தெரியும் அம்மாவை வந்து எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு எவ்வளோலாம் இழந்துட்டு அப்பா நம்மளுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதுனால மேபி வந்து அவள் வந்து அப்பாவை மென்ஷன் பண்ணி வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கருத்து எனக்கு தோணுச்சு. அதுவும் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியலை. சரியா, இதுதான் நான் காரணமாக நினைக்கிறேன்ப்பா. அடுத்தது வந்து இது வந்து நம்ம பர்த்டேயோட வச்சாச்சா, எப்போ பர்த்டே வீடியோ எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பர்த்டே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹவ் இஸ் யுவர் லைஃப் நவ்மா அப்படின்னு. நல்லாவே போயிட்டுருக்கு லைஃபு. அப்புறம் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹெல்த் வந்து அதான் சொல்கிறேன்ல, முன்னாடி வந்து நான் வந்து மூட்டு வலி எல்லாத்துக்குமே இப்போவும் இருக்குது. பட் டாக்டர்கிட்ட போய் நான் மருந்து சாப்பிடும்போது டாக்டர் சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னு சொன்னால், வெளியே இருக்கிற நோய்க்கு வந்து நாங்கள் வந்து மெடிசன் வந்து கொடுத்துருவோம், பட் உள்ளே இருக்கிற நோய்க்கு நீங்கள் தான் மருந்து. நீங்கள் வந்து அதை க்யூர் பண்ணால் மட்டும்தான் எல்லா அளவுமே ப்ரெஷர் சுகர் எதுனாலுமே வந்து தைராய்டு எல்லாமே வந்து குறையிறது வந்து உங்களுடைய இதில் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து செக்கப்புக்கு போகணும். இந்த லீவில் 10 நாள் லீவ் வரும் இல்லையா, காலாண்டு தெரிய லீவு, அந்த இதில் வந்து நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடியான ஒரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதுதான் வந்து 3rd பேபி பிளான் இருக்கா, தெரியுதா? மாற்றி கட்டுறணும், கரெக்டாக தானே கட்டுறேன். 3rd பேபி பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து நீங்கள் கிண்டலுக்கு கேட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து சரி இவங்களுக்கும் வந்து ஏஜ் வந்து இவ்வளவு தானே அப்படின்னு நினச்சிட்டு கேட்டிங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதற்கும் நான் வந்து ஹானஸ்டாக வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த வருஷம் தான் நான் சொன்னேன் 1980 ஆகஸ்ட் 5 நான் பிறந்த டேட்டு. ஸோ 44 இயர் முடிஞ்சு 45ல் வந்து நான் வந்து அடியெடுத்து இந்த மாதம் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் நயன்தாரா, த்ரிஷா, நிறைய பேர் சரியா, அவங்கெல்லாம் வந்து அபோவ் 40 தான் சரியா, 40யை தாண்டிட்டாங்க. 42, 43, 40 இந்த ஏஜில் தான் வந்து இருக்காங்க. அதில் சில அம்மையார்கள் வந்து கல்யாணம் முடிக்கலை, சில பேர் வந்து அவங்களே இது பண்ணாமல் அந்த இது மூலியமாக குழந்தை பெற்று அது குட்டி குழந்தைங்க தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரியான ஏஜ் தான் எங்களுக்கு. நம்ம வந்து அவங்கவுங்களுடைய நோய், உடல்நிலை மாற்றம், ஹார்மோன்கள் இந்த காரணத்தினால நம்மளுடைய இது இப்படி இருக்குது அப்படி தானே. உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா கடவுள் வந்து எனக்கு வந்து நல்ல உடல்நிலை ஹெல்த்து அப்படிலாம் வந்து இப்போ தந்துருந்தாங்க அப்படின்னா நான் 2 குழந்தைகளுமே அவனெல்லாம் மூத்த பையனை ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சுகப்பிரசவம் தான் இருந்தாலும் மரணத்தின் தருவாயிலிருந்து இது பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ப்ளீடிங்லாம் அதிகமாகி நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து நார்மல் டெலிவரினாலும் நான் கஷ்டப்பட்டு தான் வந்து பெற்றேன். 2வது பாப்பாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் மனசு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேணும் குழந்தை அப்படின்னோடனே எல்லாருக்கும் நம்மளுக்கு ஆசை தானே இருக்கும் அப்படின்னோடனே இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கீங்க, ஒரு பிள்ளையை விட நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைகளோட நம்ம பிள்ளைகள் பெற்ற பிள்ளைங்க மேலே அதிகமாக நம்மளுக்கு வந்து பாசம் இருக்கும். அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் இவருமே குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப தூக்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்கள் பக்கத்து வீடுகளில் நெய்பர் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் பிள்ளைங்கள் எல்லாருமே நல்லா தூக்குவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு நல்ல ஹெல்த்து வந்து உடலில் இருந்துருந்துச்சுன்னா அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இப்போ வந்து குழந்தை பிறந்தா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு 1 வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீவ் வந்து கொடுக்குறாங்க அப்படி தானே. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் 2 குழந்தைங்க பெற்றதுனால எங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் ஆல்ரெடி 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எழுதிடுவாங்க. ஆனால் 2 குழந்தை இல்லாமல் 1 குழந்தை இந்த மாதிரிலாம் பெற்றவங்க ஏஜான டீச்சர்ஸ்லாம் எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க மேபி இன்னொரு குழந்தைலாம் பெற்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 1 இயர் லீவ் உண்டு. அதனால் 3rd பேபி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்காக சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப உண்மைக்குமே வந்து அந்த நினைவுகள், அந்த பிள்ளையை வந்து சுமந்து அந்த வளர்த்து அந்த எடுக்கிற இதெல்லாமே வந்து ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு அருமையான விஷயம். அந்த தூக்கம் கிட்ட அந்த பிள்ளைகளை பார்த்து வளர்த்து ரசிக்கிறது. ஸோ எனக்கு வந்து 3rd பேபி பிளானுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஆசை இருக்குது. எனக்காக நீங்கள் என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா என் சார்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து வைங்க. என்னென்னா கொண்டாலாம் வந்து 2 குழந்தை பிறந்த பிறகு தானே வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த பிறகும் அவங்களுக்கு வந்து ஒரு 2 குழந்தைக்கு பெர்மிஷன் கொடுங்க, 1 இயர் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் அழகாக வந்து 3rd பேபி பற்றி ஜெயசுரதி அம்மாவின் 3வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து பெற்று கையில் கொடுக்குறேன். ஓகேவா? அன்பினுடைய வெளிப்பாடு தானே. இப்போ எங்களுடைய அன்பு வந்து முன்பு இருந்ததை விடையும் இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக 3வது குழந்தை உங்களுக்கு பெற்று தரேன். பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? நாம தான் 2 குழந்தையோட ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோமே. ஸோ அதனால் அதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி அதை திருப்பி வந்து மாற்றி போட்டு திருப்பி குழந்தை பெற்று அதெல்லாம் ரிஸ்கான விஷயம். அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த சலுகையும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை வந்து நான் என்ன பண்ணி வைப்பேன்னா பூர்த்தி பண்ணி வைப்பேன். ஓகேவா? சரி நண்பர்களே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்தேன். நிறைய பேர் கேட்டது வந்து ஃபேமிலி சேர்ந்ததுக்கு வந்து அவ்வளோ பேர், ஒரு 99.9% உள்ளவங்க வந்து ரொம்பவே வந்து குடும்பம் சேர்ந்ததுக்கு ரொம்ப இதாக பாசமாக, அது என்ன சொல்கிறது, ரொம்ப கேரிங்காக லவ்வாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நேர்லையும் நான் அடிக்கடி வந்து விசிட் பண்ணக்கூடிய ஜவுளி கடை எங்கள் தூத்துக்குடியில், அங்கேயுமே வந்து நிறைய பேர் பார்க்கும்போதும் ஃபேமிலி சேர்ந்ததுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பரலோக மாதா காமநாயக்கம்பட்டி ஆலய திருவிழாவுக்கு போயிருந்தோம். எவ்வளவோ பேர் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து எடுத்தாங்க. என்னுடைய ஏஜுக்கு நிகரானவங்க, என்னுடைய ஏஜுக்கு மேலே, எனக்கு ஒரு தம்பி ஏஜ் உள்ளவங்க, அவங்க ஃபேமிலி, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே என்னையும் அம்மா அப்படி ஜெயஸ்ரதி அம்மா நம்ம அம்மா அப்படிங்கிற ஒரு இதோட கூப்பிட்டு அந்த மாதாவை பார்த்து எப்பா நல்லா இந்தபடியாக இந்த குடும்பம் சேர்ந்துட்டு இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்களும் இப்போ ஃபீல் பண்ணாதீங்க, அந்த பையனும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஃபேமிலியோட அம்மாவை தேடி வருவான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. நான் சொன்ன வேடை அப்படியே வந்து நான் சொல்கிறேன் சரியா, அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ எங்களுக்காகவும் உங்கள் குடும்பம் மாதிரி நினச்சி இருந்தால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்களும் வந்து எங்களை போல மேன்மேலும் நல்லா இருக்கணும். நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். நிறைய மக்களுக்காக காமநாயக்கம்பட்டி ஆலயத்துலேயும் ப்ரேயர் வச்சுருக்கேன், மாதா கோயிலே ப்ரேயர் வச்சவங்களுக்குலாம் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நீங்கள் கேட்ட எல்லா நல்லதும் நடந்து எல்லாரும் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த விளாகை இன்னையோட முடிச்சுக்கொள்கிறேன். டேக் கேர், பை, டாடா.